கேள்வி எண் 2 பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 கொடுத்துருக்காங்க. இதில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சைடு நம்ம செய்யும்போது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இந்த கூற்று வந்து சரியானது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேமை அப்படியே எழுதுகிறோம். இப்போ நான் கோடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 7xஐ வச்சு இந்த நம்பரையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 7xஐ வச்சு இந்த 7xஐ பெருக்கணும். அடுத்து இந்த 7xஐ வச்சு -4 பெருக்கணும். அடுத்து இந்த 3 வச்சு 7xஐ பெருக்கணும். அடுத்து இந்த 3 வச்சு -4 பெருக்கணும். இந்த மாதிரி பெருக்கும்போது இந்த சைடு ஆன்சர் வந்து இந்த டேம் வந்துச்சுன்னா இது சரியான கூற்று. ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 7xோட 7xஐ பெருக்கும்போது 7 49. இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதிட்டோமா? இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 7xஐ வச்சு -4 பெருக்கும்போது 7 28. இந்த மைனஸ் டேமை அப்படியே போடுறோம். இந்த எக்ஸுங்கிறத அப்படியே எழுதுகிறோம். அடுத்து இந்த 3 வச்சு 7 பெருக்கும்போது 3 21. இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸு போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து ப்ளஸ் நம்பராக இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். அடுத்து இந்த 3 வச்சு -4 பெருக்கும்போது 3 12ன்னு வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அப்போ -12ன்னு எழுதுவோம். இந்த 49 எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எழுதுகிறோம். இது ரெண்டுமே வந்து எக்ஸு டேமாக இருக்குது. இதை ஒரே டேமாக மாற்றணும். அப்போது இது மைனஸ் நம்பராக இருக்குது, இது ப்ளஸ் நம்பராக இருக்குது. அப்போ ரெண்டையும் கழிக்கும்போது 7ன்னு கிடைக்கிது. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, அதனால் -7. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸுன்னு போட்டிருக்கோம். இங்கே -12ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ஆன்சரை பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் உள்ள மாதிரியே இருக்கா? அப்போ வந்து இந்த கூற்று வந்து சரியானது. இப்போது ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த கூற்று சரியானதான்னு கேட்டிருக்காங்க. இப்போது a-1 ஹோல் ஸ்கொயர்டை வந்து என்ன ஃபார்முலா படி இருக்குது? a-b ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா படி இருக்குது. இதை விரித்து எழுதும்போது a² + b² - 2ab வரும். a-b ஹோல் ஸ்கொயர்டுக்கு பதிலாக இந்த டேமை அப்படியே எழுதுகிறோம். இதில் a இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா a தான் அப்ளை பண்ணுவோம். b இருக்கிற எல்லா டேம்லேயும் வந்து இந்த 1ங்கிறத அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா a² வந்து அப்படியே எழுதுவோம். பிக்கு பதிலாக 1ன்னு போடுறோம், 1 ஸ்கொயர்டு மைனஸ் இந்த 2ங்கிறது அப்படியே இருக்குது. ஏக்கு பதிலாக ஏன்னு தான் போட்டோம், பிக்கு பதிலாக 1ன்னு போட்டோம். இந்த a² வந்து அப்படியே இருக்குது. ப்ளஸ் 1/2 கொடுத்துருக்காங்களா, 1 ஸ்கொயர்டுன்னு. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா கீழே உள்ள நம்பரை மேலே எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை வாட்டி எழுதணும்னு அர்த்தம். அப்போது 1 வந்து 2 தடவை எழுதி பெருக்கணும் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். அதுதான் ஆன்சராக கீழே எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். அடுத்து இந்த 2ஐயும் 1ஐயும் பெருக்கும்போது 2ன்னு கிடைக்கும். இந்த ஏங்கிறது அப்படியே இருக்குது. அப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. ஆனால் கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் வந்து வேறு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த கூற்று வந்து தவறானது. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த கூற்று சரியானதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இடது பக்கத்தில் உள்ளதை அப்படியே எழுதுகிறோம். இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேமை வச்சு ஃபஸ்ட்டு டேமை பெருக்கணும். அதே ஃபஸ்ட்டு டேமை வச்சு ரெண்டாவது டேமை பெருக்கணும். அடுத்து ரெண்டாவது டேமை வச்சு ஃபஸ்ட்டு டேமை பெருக்கணும். அடுத்து ரெண்டாவது டேமை வச்சு ரெண்டாவது டேமை பெருக்கணும். இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? x² வச்சு y² பெருக்கும்போது x² × y² அப்படியே வந்துடும். x² வச்சு இந்த x² பெருக்கும்போது x² 4ன்னு வரும், அதாவது x² 4. y² வச்சு y² பெருக்கும்போது y4ன்னு வரும். ப்ளஸ் y² வச்சு x² பெருக்கும்போது y² × x²ன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ஃபார்முலா படி இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா படி இருக்குது. இப்போ நார்மலாக எக்ஸுன்னு கொடுத்தாங்கன்னா x + y ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிடலாம். இங்கே x² இருக்கிறதுனால x² + y² ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சான்னு பாருங்கள். ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் உள்ள ஆன்சர் வந்து அப்படியே வந்திருக்கு. அப்போ இந்த கூற்று வந்து சரியானது. நாலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 PQவின் காரணி 2p ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 8 PQவை அப்படியே எழுதுகிறோம். 8க்கு மீச்சியமாக எடுக்கணும். மீச்சியமானா என்ன? எல்சிஎம். அப்போது எல்சிஎம் எடுக்கும்போது 8ங்கிறது அப்படியே இருக்கும்,
2ன்னு சைடில் போடும்போது 4 2 8ன்னு வருமா? அப்போ கீழே 4 போடணும். இப்போ சைடில் 2ன்னு போட்டோம்னா 2 4ன்னு வருமா? அப்போ கீழே 2 போடணும். அடுத்து சைடில் 2ன்னு போடும்போது 2ன்னு வருதா? அப்போ கீழே 1 போடணும். இப்போ சைடில் உள்ள எல்லா நம்பரையும் வரிசையாக எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். இந்த 2 பெருக்கும்போது 4ன்னு கிடைக்கிது. இப்போ இதில் PQன்னு இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு வந்து Pன்னு போட்டுக்கலாம், இன்னொரு நம்பருக்கு Qன்னு போட்டுக்கலாம். எந்த நம்பருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2Pங்கிறது ஒரு காரணின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம 2க்கு வந்து Pன்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு காரணி. அப்போ இது சரியான கூற்று.